மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மீடியா அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? இது வந்து மீடியாவில் மட்டும் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ கம் ஃப்ரம் அ கார்ப்பரேட் பேக்ரவுண்ட். கார்ப்பரேட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு பாஸ் இருந்திருக்காரு. எல்லா வீக்கெண்டுமே என்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாரு. தயங்கி நிற்கிற மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க ஆஸ் அ குயிலியா? நான் நல்ல அம்மாவாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும், நான் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவர் எனக்காக வந்து என்னை வெளியே வேலைக்கு அமிச்சு அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, முதல்ல இதை பிரேக் பண்ணணும். ஸ்கெட்யூல் பண்ண முடியாது, கால் ஷீட் இருந்திருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ரஞ்சித் படம் சார்பட்டா அது மிஸ் பண்ணதில் எனக்கு பெரிய வருத்தம் இருக்குது. தமிழ் பிரபா ரைட்டர் இருக்கார் பாரு, அவர் வந்து எப்படி நீங்கள் வேணாம் சொல்லுவீங்க? நான் என்ன வேணாம் சொன்னேன் அப்படின்னு. எப்படி அந்த கேரக்டர் நீங்கள் வேணாம் சொல்லலாம்? எப்படி எழுதியிருந்த தெரியுமா? அது எப்படி நீங்கள் வேணாம் சொல்லலாம் அப்படின்னு நான் நேராகவே கேட்டேன். அவ்வளோதான் இல்லைன்ட்டாரு. அவரு ரொம்ப நக்கலா என்கிட்ட வந்து வாதியாரா நடிச்சிடுறியா அப்படின்னாரு. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன்? எல்லாரும் வந்து ஒரு குடும்ப டெர்மட்டாலஜிஸ்ட்டை வச்சுக்கணும். இது கம்பல்சரின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சில சினாரியோவில் 2 நாள் அவங்க சரி பண்ணுவாங்க என்ன. உங்கள் ஏஜ்லலாம் எல்லாரும் வந்து ஃபுல் ஆன் இப்போ வந்து ஃபில்லர்ஸும் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னு. அப்பா அம்மா வந்து குட் ஜீன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறீங்க, மெயின்ல ஃப்ரூட்ஸு நட்ஸுலாம் சாப்பிட்றீங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. when it comes to your hair what do you do? அந்த காலத்துலேருந்து எங்கள் அம்மாவோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் என் மண்டை மேலே தான் இருக்கும். வெள்ளை மிளகு பாலில் அரைச்சி தேய்க்கிறது, ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have actress லிஸி ஆண்டனி with us. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நிக்கிதா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அண்ட் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கேரக்டர் ரோல்ஸ் வேர், அது அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் வரும். இப்போல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ், கேரக்டர் ரோல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ த ஃபில்ம் ஹேஸ் சேஞ்ச்டு. அந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸ்க்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே மாறுற ஒரு ஃபீல் இருக்குல்ல. முந்தி வந்து இருந்தது. நீங்கள் பழைய படங்கள்லாம் எடுத்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருந்தது. நடுவில் ஐ திங்க் அது அப்படியே காணாமல் போய் வெறும் லீட் ஆக்டர்ஸ் 2 பேர் மட்டுமே வச்சு பாக்கி எல்லாம் நிஜமாகவே ஒரு சப்போர்ட்டு, பின்னாடிலேருந்து ஒரு சப்போர்ட் மாதிரி அப்படி போச்சோ நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ திரும்ப அது மாதிரி சப்போர்ட்டிங் ரோலுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்து ஒருத்தவங்க வந்து ஒரு சீன் வந்தாலும் அங்கே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். நமக்கு படம் முடிச்சு வரும்போது அவங்களே நிற்பாங்க நம்ம மைண்டில். அந்த மாதிரிலாம் இப்போ எழுதுகிறாங்க. ஸோ ஐ எம் குவைட் ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அகெயின் திரும்ப இங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரிப்பீட்டடாக நான் கேட்குறேன். அதை நான் வந்து நல்லது, ஓகே அப்போ நமக்கு நிறையா வரும் அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் நிறைய காம்படிஷன் ஒரு டாப் இனி ஹெவியாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ கோயிங் குட். எஸ். அண்ட் நம்ம சைடில் ஒரு விஷயம் இருக்குன்னா அது பேக் சைடில் ஒரு டார்க்கான சைடு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுவோம்ல. நிறைய விஷயங்கள் மீடியா நிறைய சொல்லுவாங்க, இது இருக்குது அது இருக்குது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. ஆக்சுவலாக ரியாலிட்டியில் டார்க் சைடுன்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? என்ன இருக்குது எனக்கு தெரியல. என்ன டார்க் சைடு இருக்குது? நான் வந்து இப்போது நாளைக்கு நைட்டும் ஷூட்டுக்கு கிளம்ப போகிறேன். ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோ லேண்ட் தேர். ஒரு 15 days ஸ்கெட்யூல் இருக்குது. இட் இஸ் கோயிங் டு பி ஃபன். ஆல்ரெடி நான் டீமில் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு சீன் பேப்பர் அனுப்பிச்சிடுங்க, இது பண்ணிடணும் அப்படி பண்ணணும் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். இதில் டார்க் சைடு எங்கே வருதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நிஜமாவே. ஏன்னா மேபி ஐ எம் லக்கி இனஃப். நான் நான் பிக் அண்ட் சூஸ் பண்ணுவேன். ஐ எம் வெரி பர்டிகுலர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசும்போதே ஒரு இது செட் ஆகலைன்னா நான் ரொம்ப பொலைட்டாக சாரி சார் எனக்கு டேட்ஸ் இல்லை, ஷூட் இருக்குது அப்படியே தான் சொல்லுவேன். அவங்கள அப்படியே வந்து இல்லை எனக்கு பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன், அப்போலாம் பேச மாட்டேன். ஐ ஜஸ்ட் பொலைட்லி டெல் தம். ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி நெருடலாச்சுன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா என்னோடய கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஹைண்ட் த கேமரா நடக்கிறது நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா நிற்குமோ அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து மைண்ட் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு ஆக்டருக்கு, இல்லைன்னா அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியம்.
நாளைக்கு படம் பார்க்குறவங்க யாரும் வந்து இவங்களுக்கு செட்டில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இந்த சீனை வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எனக்கு வேண்டாம். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாலே அந்த படம் நான் பண்ண மாட்டேன். நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அப்படியே போயிடுவேன். ஸோ இந்த டார்க் சைடு ஐ டோன்ட் நோ வாட் த டார்க் சைடு இஸ். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ படம். நீங்கள் எதனா மூவிஸ் வந்து மிஸ் பண்ணி ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? சில ரோல்ஸ் வந்து நமக்கு அந்த டைம் ஸ்கெட்யூல் பண்ண முடியாது, கால் ஷீட் இருந்திருக்காது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ரஞ்சித் படம் சார்பட்டா, அது மிஸ் பண்ணதில் எனக்கு பெரிய வருத்தம் இருக்குது. இது இப்போ கூட போய் சொன்னேன், சார்பட்டா 2 எதுவுமே எனக்கு ஏதாவது எழுதிருங்கப்பா அப்படின்னு. ஏன் அங்கே வந்து எந்த ரோலுக்கு வந்து ஆர்யா சார் அம்மா ரோல் எனக்கு தான் கால் வந்தது. ஆனால் எனக்கு டீம் பேர் சொல்லலை, என்ன எதுவுமே சொல்லாமல் பிளாங்காக வந்த ஒரு கால் அது. நான் ஒரு ஷூட்டில் இருந்து அது எடுத்தேன். நானும் அதுக்கு ஒரு செகண்ட் தாட் கொடுத்து ஃபாலோ பண்ணலை, அது மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா அவங்க கேட்டோடனே நான் ஆர்யா கம்மாவா அப்படின்னு இவ்வளோ தான் சொன்னேன். இவ்வளோ தான் என் ரியாக்ஷனாக இருந்தது. ஆமாம் மேடம் செட் ஆகுது நாங்கள் அப்பயே சொன்னோம் அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எனக்கு இது தெரியாது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து தமிழ் பிரபா ரைட்டர் இருக்கார் பாரு, அவர் வந்து எப்படி நீங்கள் வேணாம் சொல்லுவீங்க அப்படின்னு. நான் என்ன வேணாம் சொன்னேன் அப்படின்னு. எப்படி அந்த கேரக்டர் நீங்கள் வேணாம் சொல்லலாம், எப்படி எழுதியிருந்தா தெரியுமா, அது எப்படி நீங்கள் வேணாம் சொல்லலாம் அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறீங்கிற மாதிரி ஆச்சு எனக்கு. ஆனால் அது நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன், எப்போவுமே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதே எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, எனக்கு வந்தது என்னை மீறி போகாதுன்னு. இது மிஸ் ஆனதுனால நம்பவே முடியல, எப்பட்றா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சில விஷயங்கள் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. அது இது அந்த லிஸ்ட்டில் இருக்கு, என்னால் ஏற்றுக்கவே எப்பவுமே நான் ஏற்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது ஒரு இப்படி என்னை வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு டைம் மிஷின் போட்டு அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்துடலாங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. மேபி சார்பட்டா 2ல எனக்கு அதான் எழுதி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறும்னு நினைக்கிறேன். எஸ், இதை பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு ஓகே. நான் நேராகவே கேட்டேன், அவ்வளோதான் இல்லைன்ட்டாரு. அவரு ரொம்ப நக்கலா என்கிட்ட வந்து வாதியாரா நடிச்சிடுறியா அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் நடிப்போம். எனக்கு கிண்டல் பண்ணிட்டாரு அவரு. சரி ஓகே, எஸ் நைஸ். அதெல்லாம் நல்லா ஃபன்னாக இருக்கும், ஒரு ரேப்போ பில்ட் ஆகி அதெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் கம்மிங் பேக் மேம், வென் பீயிங் அண்ட் விமன் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம மீடியாக்குள்ளே போகிறதுனா வீட்டில் தான் முதல்ல வந்து தடங்களாக இருக்கும். எங்கே போனாலுமே விமன் முதல்ல ஃபேஸ் பண்ணுற ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாப்பேஜாக யாருன்னா நிற்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹர்டில் வீடு, அதுக்கப்புறம் போனால் சொசைட்டி. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வீடு அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன். வீட்டிலலாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் கேட்குறது ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ, இதுதான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஸோ வீட்டில் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சொசைட்டி வந்து அவங்க என்ன பேசுகிறதா இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அப்படி பேசுகிறவங்ககிட்ட எனக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியும். பின்னாடி பேசுகிறவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்றைக்குமே தேர் இஸ் அ ரீசன் வை தே ஆர் பிஹைண்ட் யூ. ஸோ அவங்க அங்கேயே இருக்கட்டும், அவ்வளோதான். ஸோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. அவங்க என்ன வேணால் என்னை பார்த்துக்கிட்டோம். நான் ஒன்றே ஒன்று தான், என்னோடய ஆட்டிடியூட் எப்படின்னா, நீ பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே நீ நில்லு, நான் அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கேன் அப்படின்றது தான் என்னோட ஆட்டிடியூடு. அதனால இட் டசன்ட் பாதர் மீ. மீடியா இண்டஸ்ட்ரி ஆர் இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாலே எல்லாருமே விமன் பார்த்து ஒரு குவெஸ்டன் வைப்பாங்கல்ல, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட். எல்லாருக்குமே வந்து வெளியே வந்து ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க, இப்படி எனக்கும் நடந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு, ஆனாலுமே அதை நான் சிலவங்க லைஃப் அதுலேயே போயிருக்கும், சிலவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போயிருப்பாங்கல்ல. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மீடியா, அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? என்னோட பார்வையில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ எனக்கு அப்படி ஆயிருக்கான்னு அப்படி கேட்டிங்கன்னா, என்னை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, என்னையெல்லாம் அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கன்ஃபார்மாக வந்து என்னை தே நோ இட் வில் நாட் ஒர்க் வித் மீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது வந்து மீடியாவில் மட்டும் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ கம் ஃப்ரம் அ கார்ப்பரேட் பேக்ரவுண்ட், சரிங்களா. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ உமன் நம்ம வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு குழந்தையாக இருக்கும்போதே நம்ம கற்றுக்குறோம். நம்ம ஒரு ரோட்டில் போகும்போதும் சரி, நம்மளை எல்லா இடத்துலையுமே, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது, காலேஜ் ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எங்கே போகிறோம், பஸ்ஸில் போகும்போது, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து வி ஆர் சப்ஜெக்டட் டு சர்டன் திங்ஸ். நம்ம இதை சமாளிக்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு பெண் குழந்தையும் கற்றுக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ ஓவர் த இயர்ஸ் நம்ம அதுக்கு ட்ரெயின் ஆயிடுறோம். அது எப்படி இது பண்ணோம், இல்லை இப்படி நம்மக்கிட்ட வரவே கூடாதுங்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு 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 இது பில்ட் பண்ணோம், ஷீல்ட் மாதிரி
பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான்லாம் அதை பார்த்ததே இல்லை, என்கிட்ட யாரும் வந்ததே இல்லை. அண்ட் கார்ப்பரேட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு பாஸ் இருந்திருக்காரு. எல்லா வீக்கெண்டுமே என்கிட்ட ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாரு. வாட் ஆர் யூ டூயிங் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னுவாரு. எல்லா வீக்கெண்டுமே ஓயாமல் நான் பதில் சொல்லிட்டு போயிருக்கேன். கோயிங் ஹோம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ நம்ம அதை ஓவர் த இயர்ஸ் நம்ம அதை இது பண்ணிக்கிறோம். அது மீடியாவில் தான் இருக்குங்கிற மாதிரி ஏன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. பிகாஸ் வெளியில் இருக்க இதை கேட்கும்போது பெண்கள் ஆக்சுவலாக சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சராசரியாக எவ்ரிபடி இஸ் ஃபேஸிங் இட் எவ்ரிவேர். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம கற்றுக்குறோம், நம்ம அதை எப்படி சமாளிக்கணும், நம்மளுக்கு வரும் அது தானா. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஆனால் when it comes to lightனா இந்த மீடியான்னு வந்துருச்சு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு வந்துருச்சுன்னா அதை தான் நம்ம வந்து இப்போ ரொம்ப பாயிண்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஃபிலிம் மீடியா அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் லார்ஜர் தென் லைஃப் அப்படின்னு இருக்குது இல்லையா. எல்லாரோட அட்டென்ஷன்லேயே இருக்கு இல்லையா ஃபுல் டைம். அப்போ இங்கே இருக்கிறது பெருசாக பேசப்படுது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இடத்துலையும் இருக்குது. அண்ட் இந்த மூவி வர்றப்போ பயங்கர விமன் சென்ட்ரிக்காக இருக்குல்ல. அண்ட் நிறைய விமனுமே அப்படி தான் என்னோட ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். பட் ஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு தயங்கி நிற்கிற மாதிரி இருக்காங்களா. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க ஆஸ் அ குயிலியா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ ஒருத்தங்க வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. அவங்க வெளியிலையும் வேலை பார்ப்பாங்க, வீட்லேயும் வந்து வேலை பார்ப்பாங்க. ஹெல்ப் பண்ணுற ஹஸ்பண்ட் இருந்தாலுமே மேஜர் ஷேர் ஆஃப் த ஒர்க் வந்து ஒய்ஃபுக்கே இருக்கும். ஆனால் பல சமயம் பெண்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கும் என்னோடய கெரியரை இது பண்ணுறதுக்கும் இவர் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காரு. அதாவது அவங்க என்னமோ அவங்க அது டிசர்விங் இல்லாத மாதிரியும், அவர் வந்து பெரிய தியாக செம்மலாக இவங்களை வேலைக்கு அமிச்ச மாதிரியும், அதுக்கு நான் பாக்கி எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிடணும், நான் நல்ல அம்மாவாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும், நான் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அவர் எனக்காக வந்து என்னை வெளியே வேலைக்கு அமிச்சு அப்படி ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. முதல்ல இதை பிரேக் பண்ணணும். அதை வந்து பிரேக் பண்ணாலே வந்து இட் இஸ் நாட் லைக் உனக்கு யாரோ வந்து அதை வந்து உனக்கு பிச்சை போட்ட மாதிரிலாம் கிடையாது. இட் இஸ் யுவர் ரைட். அதை வந்து ஓன் பண்ணாலே பாக்கி எல்லாமே மாறும் நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸ்க்காக ஒரு விஷயம் இருக்குது மேம். அவங்க எத்தனை விஷயம் வந்தாலும் எங்களுக்காக தயவு செய்து இந்த ஸ்கின் கேர் அந்த விஷயத்தை கேட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி இருப்பாங்கல்ல. ஸோ வென் யூ ஆர் பீயிங் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறதுல தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அது இண்டஸ்ட்ரியில் இருக்கோமோ இல்லையோ விமன் இப்போ விமன் மென் எல்லாருமே அவங்க க்ரூம் பண்ணிக்கிறாங்கல்ல. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன்? இல்லை, நான் இது வந்து ஒரு சாலிட் அட்வைஸாகவே எல்லாருக்குமே சொல்கிறது வந்து, இப்போ நீங்கள் இன்ஸ்டாவோ ஆன்லைன்லாம் ஸ்க்ரால் பண்ணும்போது 1008 க்ரீமும் அதுக்குரிய ஆட்ஸும் எல்லாமே வருது. நம்ம இம்ப்ரெஸ் ஆகி எல்லாமே டெலிவரி போட்டுறோம், வாங்கிடுறோம். ஐ டோன்ட் டூ தட். மை ஸ்ட்ராங் அட்வைஸ் இஸ், முந்திலாம் வந்து இவ்வளோ பியூட்டி கான்ஷியஸாக எல்லாருமே ஈவன் விமன் வாஸ் நாட் திஸ். இப்போ அப்படி கிடையாது. ஆண் பெண் எல்லாருமே வந்து தே ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். என்னன்னா முந்தியெல்லாம் குடும்ப டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரு குடும்ப டெர்மட்டாலஜிஸ்ட்டை வச்சுக்கணும். இது கம்பல்சரின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சினாரியோவில் ஒரு டாக்டர் ஒரு ரியலி குட் டெர்மட்டாலஜிஸ்ட் who understands you completely. உங்கள் ஸ்கின் இஷ்யூஸ் என்ன, உங்களோட லைன் ஆஃப் ஒர்க் என்ன, உங்களோட சன் எக்ஸ்போஷர் என்ன, பேசிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ சோம்பேறியா இல்லை ஃபாலோ பண்ணுவீங்களா, இப்படிலாம் தெரிஞ்சு அவங்க சஜஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு. அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிற டே க்ரீமு, நைட் க்ரீமு, சன்ஸ்க்ரீனு எல்லாமே என் டாக்டர் கொடுத்தது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். காஸ்மெட்டிக்காக வந்து ஆன்லைனில் அப்படி பார்க்குறதோ இல்லை ஒரு பிராண்டு பெருசாக இருக்கோங்கிறதுக்காக நான் வாங்கி போட மாட்டேன். நான் ஐ டோன்ட் டூ இட். ஏன்னா என் டாக்டருக்கு என் ஸ்கின் தெரியும், என்னோடய ஒர்க் என்னன்னு தெரியும், அதில் எனக்கு எந்த அளவுக்கு லைட் அண்ட் சன் எக்ஸ்போஷர் போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஷி வில் சஜஸ்ட் எவ்ரிதிங். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எவ்ரிதிங் எல்லாமே. அப்போ இன்டர்னலாக நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? இல்லை, எனக்கு பேசிக்காகவே என்னோடய டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அவர் சொன்னாங்க, உங்கள் ஏஜ்லலாம் எல்லோரும் வந்து ஃபுல் ஆன் இப்போ வந்து ஃபில்லர்ஸும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்னு. அப்போ நான் உடனே சொன்னேன், அப்பா அம்மா வந்து குட் ஜீன், நல்ல ஜீன் பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மாவும் நல்லா மம்மிலாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க, அப்பாவுக்கும் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும். அப்போ நான் சொன்னேன், அது வந்துடுச்சு அதனால. டாக்டர் உடனே ரொம்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறீங்க, மெயினில் ஃப்ரூட்ஸு நட்ஸுலாம் சாப்பிட்றீங்க, நீங்கள் பார்த்துக்கிறீங்க, இந்த சும்மா அந்த ஜீன் வந்த கதைலாம் புந்தி கதை அதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை. ஸோ ஐ டூ தட். தண்ணி குடிக்கிறது அது கடமையேன்னு எனக்கு கடமையே இல்லை, அது பழகிட்டாலே நமக்கு தாகம் எடுக்கும்.
அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த டயட் வந்து ஐ டேக் கேர். அண்ட் மெயின்டைனிங் ஃபிசிக்கும் ஒரு மேட்டர்ல இப்போ மெயின்டைன் ஆகலை எனக்கு தெரியுது. ஆனால் ஐ யூஸ் டு மெயின்டைன். கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, அதனால ஐ புட் ஆன் வெயிட். சர்ஜரிலாம் கோ த்ரூ பண்ணியிருந்தேன் அதனால. இல்லைன்னா மற்றபடி ஐ டூ டேக் கேர். அதனால இட்ஸ் ஆல்வேஸ் பீன் திஸ் வே ஃபார் மீ. ஆஸ் யூ செட் வென் யூ ஸ்க்ரால் இன்ஸ்டாகிராமில் அதில் அத்தனை வந்து சாப்பாடு ரெசிபி இருக்கோ இல்லையோ ஃபேஸ்க்கு போடுறதுக்கு அத்தனை பேக் ரெசிபி இருக்கும். கிச்சனில் இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் எதனா ட்ரை ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். சீரியஸாக எனக்கு தெரியல. என் டாக்டர் சொல்கிறத நான் பிளைண்டாக கேட்டுட்டு போயிடுவேன். இட் ஒர்க்ஸ். அவங்க ரொம்ப சென்சிபிளாக கரெக்டாக சொல்லுவாங்க. வேணா அந்த டாக்டர் அட்ரஸும் தரேன், எல்லாரும் போங்க, வடபள்ளியில தான் இருக்காங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத சில இடங்கள்ல எக்ஸ்பெரிமெண்ட்டே தேவையில்லைல்ல. ஆமாம், வேண்டாம். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு இதுதான் வந்திருக்கு, இல்லை உங்களுக்கு இது இருக்குது, அந்த ஷூட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி ஆயிருக்கு, ஸோ திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன், யூ ப்ளீஸ் டேக் திஸ் க்ரீம். 2 நாள் அவங்க சரி பண்ணுவாங்க என்ன. ஸோ ஐ எம் குட் வித் தட். when it comes to your hair what do you do? இல்லை, நார்மல் இதுதான். இப்போது வந்து அகெயின் என்னோட டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இருக்க பிரச்சனை இந்த லைட்னாலேயும் ட்ராவல்னாலேயும். ஒரு நாளைக்கு இங்கே இருக்கோம், இப்போ நாளைக்கு நான் வேற ஒரு ஊரில் இருப்பேன். ஸோ இங்கே அப்போது ட்ரை ஸ்கேல்ப் ஆகிடும், சில சமயம் வந்து க்ரீஸி ஆகிடும். எல்லாத்துக்குமே என் டாக்டர் எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, இப்படியே அடக்கி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் நான். ஏன்னா ஒரு டைம்ல நம்ம அம்மா தான் நம்மளோட டாக்டரா இருப்பாங்க. அவங்க நமக்கு ஒரு ஆயில்லாம் வந்துட்டு கண்டிப்பா காய்ச்சி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அம்மா உங்களுக்கு எதனா பண்ணி கொடுக்குறாங்க? அது எங்க வீட்டுல எங்க அம்மா அந்த காலத்துல இருந்து எங்க அம்மாவோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் என் மண்டை மேலதான் இருக்கும். வெள்ளை மிளகு பால்ல அரைச்சி தேய்க்கிறது, என்னவாலாம் எங்க அம்மா ஃபுல் டைம். எங்க அப்பா சொல்லுவாரு, எதுக்கு அவ தலைமையிலேயே உன் கண்ணு இருக்குதுன்னு. அதுதான் என் லெபார்ட்டரிங்க, அதுல தான் நான் இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி. இருக்கு, அக்கா பக்கத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் காய்ச்சிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ வரையும் ஃபாலோ ஆகுது. இப்போ வரையும் எங்கள் அம்மா ஊறுகாய் போட்டு அனுப்புறது மாதிரி எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துடும். எவ்ரிதிங் கம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் ரொட்டீனாக அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் இப்போ வரைக்கும் அது அப்படியே இருக்குது. அப்படியே அம்மாவோட சீக்ரெட் ஒன்று அப்படியே வெளியே தள்ளி விட்டீங்கன்னா? அது எனக்கே தெரியாதுங்க. எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க வந்து அவங்களே சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. அதில் அவங்க வந்து கற்றுக்கோ அப்படின்னா இப்போ வரைக்கும் எனக்கு எப்பயுமே டைம் இருந்ததில்ல. படிக்கும் போதும் ஐ வாஸ் பிஸி, வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இங்கேயும் பிஸியாக இருக்கேன், நான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன். லைஃப் பிஃபோர் ஃபில்ம் அண்ட் ஆஃப்டர் ஃபில்ம்ஸ். ராம்க்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அவர் தான் சொன்னார் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக அந்த ஒர்க் ஷாப்ஸு நிறைய எனக்கு எல்லாமே அந்த ப்ராசஸ்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அண்ட் த்ரூ அவுட் யுவர் இந்த ஃபில்ம் ஜேர்னியாக இருக்கட்டும், இவ்வளோ வருஷத்தில் உங்களோட நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி ஒரு பண்ண கேரக்டர் ஒரு ரோலாக இருக்கும்ல, வாட் இஸ் இட் அண்ட் வை? தரமணி. அதில் வந்து லைக் லிட்ரலி ஆல்வேஸ் பி தரமணி. கதையின் நாயகியாக மாறும் அம்மா நடிகை லிசி ஆண்டனி. ஒருத்தங்க கேப்ஷன் வச்சுருந்தாங்க, டீம் வந்து நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், வா ரைட் சாய்ஸ் அப்படிங்கிறதுல. அது நான் ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அவசியம். முழுசாக உட்காந்து என்னோட ஒரு படமாவது எங்கள் அம்மா பார்த்தாங்களா கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்னமோ பண்ணுறா, ஏதோ ஒன்றுவா, நல்லா இருப்பா, அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி மூமெண்ட், அதாவது வந்து நான் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் ஆனால் ஃபர்ஸ்ட் மூமெண்ட், வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு நீ சாப்பிடும் போது வந்து போட்டோ கேட்குறோம். என்ன டைம்? கேரளா. ஓகே, லவ் டுடேக்கு அப்புறம் தான் அப்பா அம்மாட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் நம்ம கொஞ்சம் கெத்தா இப்படி காமிப்போம்ல, பார்த்தியா நான் பண்ண படம் ஹிட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு கொஞ்சம் கெத்தா இருந்தேன். ஒரு மூவிஸ் ரிலேட்டடாகவே கதை சொல்கிறதுக்கோ இல்லை வந்து பார்க்குறதுக்கோ இல்லை மூவிஸ் புக் பண்ணுறதுக்கோ எத்தனை கால் வரும் ஒரு நாளைக்கு அந்த டைமில்? நிறைய. பிகாஸ் நான் வந்து ஸ்கூல்ல இருந்தே இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் அதே நம்பர் தான்? இப்போவும் அதே நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதனால நீங்கள் கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் உங்களோட கரியர்லேயே கூட மதிமாறன் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனதுனால தான் அதை நீங்கள் பண்ணீங்க. ஆமாம். என்னன்னா நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது எனக்கு அந்த படத்தில். இப்போ இந்த ஸ்டீரியோடைப் உங்க மேல இருக்குல்ல, ரொம்ப ஜாலியான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரியான ரோலை எப்போ உடைச்சு அடுத்த ஸ்டீரியோடைப் உடைக்க போறீங்க? உடனே வரணும், எனக்கு ஆசையா இருக்கு. நான் வந்து இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிருப்பீங்க, பட் ஏதாவது ஒரு டிசைர், அதாவது ரோல்ஸ் வைஸ் சொல்லிட்டீங்க, ஒன் டேரக்டர் ஒன் ஆக்டர் காம்போ, இந்த காம்போல நான் எப்படியாவது அவங்களோட படத்துல நான் இருந்தே ஆகணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? டைரக்டர் ஆக்டர் காம்போ. காம்போல ஆக்சுவலி என்னன்னா எனக்கு அட்லி சார் ரொம்ப பிடிக்கும், அல்லு அர்ஜுன் சாரும் ரொம்ப பிடிக்கும்.
ஆனா ஆல்ரெடி காம்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா. அது எப்படி அந்த சீக்வல் படத்துல எடுப்பாங்க? ஆமா இருக்குன்னா சந்தோஷம். என்ன காசு பண்ணிடுங்க. கண்டிப்பா. உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு அது ஸ்கூல்ல இருந்தே வந்திருக்குது. என்னன்னா ஸ்கூல் படிக்கும்போது நாச்சியார் பண்ணும்போது தான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் பால சார் என்ன அக்னாலேஜ் பண்ணாங்க. ஓகே. பால சார் வந்து நடிச்சது பார்த்துட்டு நான் ரோட்ல இப்படி தளர்ந்து நடந்து போற ஒரு சீன் பார்த்துட்டு சாவித்திரி மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ ஹவ் ரிசீவ்ட் ஃபார் மை ஆக்டிங். இல்லை ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, இவானா வந்து 4 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறம் லவ் டுடேக்கு அப்புறமா அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்மை இல்லையா அப்போ? எதனாலனா ஒரு இன்டர்வியூல என்னோட ஊர் பேர் கேட்டாங்க. என் ஊர் பேர் 4 கோடி. சத்தியமா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.